ஃபைனலாக யமஹாவோட R125 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2024ஓட பிகினிங்கில் லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த R125 பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த R125ஓட டிசைன், இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன், இந்த பைக்கோட ப்ரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. R125 2024ஓட பிகினிங்லேயே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி R15S கூட டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த R125 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. R125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2020 மாடல் 2021 மாடல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்காக தான் இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் R125 பார்த்தீங்கன்னா R7 இன்ஸ்பயர்டில் வந்து இதோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் R7ல மட்டும் இன்ஸ்பயர்டாக இல்லைங்க. R1 இன்ஸ்பயர்டு 5 இன்ச் TFT கிளஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பார் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா R1லேருந்து இன்ஸ்பயர்டான அந்த ஸ்விட்சஸ் 5 இன்ச் TFT கிளஸ்டர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா R1லேருந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா R7லேருந்து டெலிவரி பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அலுமினியம் ஸ்விங்காமாக இருக்கட்டும், மிச்லின் பைலட் ஸ்ட்ரீட் டயர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா R7லேருந்து எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் MRF டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve SOHC மோட்டார் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல USD ரன் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கும். 292 mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும் 220 mm சிங்கிள் டிஸ்க் ரியர்லையும் தான் இருக்க போகுது. டியூவல் சேனல் ABS இந்த பைக்கில் எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் நல்ல பார் அண்ட் டார்க் இருக்குது. ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கிறதுனால நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பிளேஸில் நீங்கள் ரைட் பண்ணாலும் சரி, பைக்கோட இனிஷியல் பிக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது, நமக்கு டியூவல் சேனல் ABSும் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய்விலோட தான் அவைலபிளாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்குற பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ABS லைட், அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கிளஸ்டரில் உங்களால் டெஃபினட்டாக கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக டிசைனும் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4ஓட டிசைன் தான் இருக்குது. ஸோ R7 இன்ஸ்பயர்ட் அப்படிங்கிறதுனால கான்ஃபிகரேஷனும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு R15ஓட அந்த ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 வரைக்கும் உங்களுக்கு R15க்கும் R125க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், ஸ்பிட் சீட் வந்து இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கோட ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத யமஹா ஒரு டோட்டலான ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4லேருந்து இப்போ R15 வெர்ஷன் 5ம் கொண்டு போகிறதுனால ப்ரைஸ் எல்லாமே 2 லட்ச ரூபா, 2,50,000 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் போடும். ஸோ நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு R125 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுல்லிஃபைடு பைக்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வேல்யூ ஃபார் மணி, அதே சமயம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளான பைக், நல்ல சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூவல் சேனல் ABS எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக R125 ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் இந்த R125 பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பைக் 2024ல் லான்ச் ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இந்த பைக்கை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களுடைய அந்த தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.